ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஃபன் லைஃப் ஃபன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம இளவரசியை நம்ம ஹீரோ கிட்ட தனியாக பர்சனலாக கேட்டிருப்பாங்க. உண்மையிலே நீங்கள் என்ன விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிக்கிட்டு அவனே நெருங்கி வந்தாலும் இவங்க விலகி விலகி தானே போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களே கேட்ட உடனே அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறான். சின்ன வயசில் தான் இந்த நாட்டுக்கு வந்தோம் எங்கள் அப்பா அம்மாவோட. அப்படி வந்தப்ப அவங்க ரொம்ப பஞ்சத்தால் என்னை விட்டு தனியாக தவிக்க விட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு குளூரில் ஒரு சாக்கு பைக்குள்ளே நான் இருந்தேன். அப்போ எதர்ச்சியாக அங்கே வந்த நீங்கள் எனக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த ஆதரவாக பண்ண சொன்னீங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன். ஓ, அப்போது உண்மையிலேயே என்னை பிடிக்குமா? என் வாழ்நாள் முழுக்க உங்களை நான் பாதுகாக்கணும்னு நினச்சேன். அப்போது வாழ்நாள் முழுக்க என்னை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா யோசிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படி தானே? அதை அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இளவரசிக்கும் அவனோட லவ் புரிய ஆரம்பிக்குது. சரி, எப்படியோ இன்னைக்கு அப்பா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கியாச்சு, அதுக்காக நம்ம ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு உன் தங்கச்சியும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் டியூக்கு, அப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே உட்காந்து சாடும் போகுது. மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரையும் கவனிச்சிக்கிறதுக்காக டியூக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் தட்டில் இருந்து இளவரசிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான். இளவரசி போய் ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயின் போயிட்டு கரெக்டாக டியூக்குக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பாடு எடுத்து வச்சுக்க போனோன்னே சுற்றி இருக்கிற ராய்க்கும் டியூக்கோட ஃப்ரெண்டுக்கும் ஒன்றுமே புரியலை. அங்கே கட் பண்ணி நம்ம வில்லனை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட்டு, இந்த தேவதை வந்து பேரரசர்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னாங்க. அந்த தேவதை மூஞ்சி எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பேரரசே, என்னையே இப்போ பேரரசன் கூப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சாரிங்க, அது யாரோ பணியாள் பெண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் அது நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் தான். அவள் தான் அப்படி வந்து தேவதை மாதிரி வந்து பேரரசர்கிட்ட பேசியிருக்கா. ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியாமல் வேற ஏதாவது வழி இருக்கும், அதை கண்டுபிடுறான்னு அந்த ஆள் வழக்கம் போல் கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா எல்லாருமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிறது வெளியில் வந்துட்டு இருக்குது. அங்கே டியூக்கு வந்து இளவரசி சைட் அடிக்க, நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக போயிட்டு உங்களுக்கு ஹீரோவை பிடிக்குமா, ஜூவை பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்படியே குடி போதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன உனக்கு பிடிக்குமா, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே லைட்டாக நம்ம ஹீரோனுக்கு க்ரஷ் வந்துச்சே, அவளும் அப்படியே திருன்னு முயற்சிட்டு இருக்கா. அங்கேருந்து டியூக்கு வந்து, நீங்கள் அவங்க கண்ணை பார்த்து சொல்ல வேணாம், என்னோட கண்ணை பார்த்து சொல்கிறான் நண்பா அப்படின்னு அவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். எப்படியே கரெக்டாக நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் சொல்ல வர வார்த்தையை கேட்க விரும்பாத நம்ம ஹீரோயின் உடனே, வாங்க நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லை, குளிச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஜூ மேலே நம்ம ஹீரோயின் படுத்திருக்கா. முகம் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது. எழுந்து பார்த்த உடனே அந்த பக்கத்தில் இருந்த இளவரசி பார்த்துட்டு ஷாக்காக இவ கட்டுப்பாய் அட்டிச்சிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ராயை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு நேற்று நைட்டு அப்படிங்கும்போது, டியூக்கை எப்படி சமாளித்து அவர் ஃப்ரெண்டை கூட அமுச்சு வச்சிட்டோம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும்னா ஆமாம் ஹீரோயினும் நீங்களும் சேர்ந்து ஜூவை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற நட்சத்திரம் தெரியுதான்னு பாரு அப்படின்னீங்க. அவளும் பார்க்க சொன்னா. நீங்கள் 1000 நட்சத்திரம் தெரியுதுன்னு சொன்னீங்க இளவரசி, அவள் 100 நட்சத்திரம் தெரியுதுன்னா மாற்றி மாற்றி நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் சொல்கிறதான் கரெக்டுன்ட்டு ஜூவை கேட்டீங்க. ஃபஸ்ட்டு அவன் உங்ககிட்ட ஊன்னு சொல்லும்போது அவகிட்ட அடி வாங்கினான், அவகிட்ட ஊன்னு சொல்லும்போது உங்ககிட்ட அற வாங்கினான். இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் போட்டு அவனை ஒரு கட்டத்தில் அரைஞ்சு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீ எப்படி அவனை அடிக்கலான்ட்டு அவன் வர, அவனை நான் தான் அடிப்பேன்னு நீங்கள் போக, இது எல்லாமே போதையில் 2 பேரும் மாற்றி மாற்றி அவனை அடிச்சிங்க, பிச்சுக்கிட்டீங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்கணும், சரியா? அதான் ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களே, இதுக்கப்புறம் எங்க அது வெளியே தெரிய போய் என்ன அப்படிங்கிற மாதிரி ராய் பேச, ஹீரோயினும் ஜூவும் எங்கே போயிருக்காங்கன்னா, அவள் ஹீரோயின் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு போயிருக்கிறா. ஜூ பின்னாடியே பாதுகாப்பாக போயிருக்கான். நேற்றுலேருந்து என்ன நீ ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்க, என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உன்னை வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறாங்க. அது ஏன்னு உனக்கு தெரியுதா? இல்லை, நீ தான் ஏதோ எனக்கு எடுத்து கொடுத்த, நான் போட்டுக்கிட்டு வரேன், அதுக்கே இவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் அவள் கூலிங் கிளாஸ் ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறா, மாஸ்க் ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறா அந்த பையில இருந்து. அதுலேருந்து எடுத்து கொடுத்ததை போட்டு சுற்றுறதால அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வித்தியாசமாக தெரியுது.
எங்க பாரு, நீ மறுபடியும் மறுபடியும் உன்னோட ரூட்டை மீறி என் ரூட்டில் நீ கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற. தெளிவாக உன்கிட்ட நான் சொல்லிடுறேன், இனிமேல் நீ இளவரசி பக்கம்தான் போகணும், என்னை பற்றி பேசவே கூடாது. ஓ அப்படியா? அப்போது நைட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தீங்க மூஞ்சில், அதெல்லாம் என்ன சொல்ல? அது ஏதோ போதையில் நடந்த பேதையான விஷயத்த பற்றி நீ பேசவே கூடாது. இது போதையில் நடந்த பேதையான விஷயமா? ஒவ்வொரு டைமும் நீ என் மனசை உடச்சிட்டு இருக்கிற தெரியுமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகும்போது, இந்த மாதிரி தேவதை கோவில்னு அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம தான்டா தேவதைன்னு சொல்லி பேரரசரை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம், நமக்கு போட்டியா ஏன்டா தேவதை கோயில் அப்படின்னு ஒருத்தங்க வச்சிருக்கிறது அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்கணுன்னா 100 தங்க காசு கட்டணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒர்த்து இல்லைப்பா, வா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ சொல்லும்போது, பரவாயில்ல கட்டு, நாம் உள்ளே போய் நமக்கு தேவதை யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற போய் டீ குடிக்க போகிறாங்க. நான் யாராக இருக்கும் அப்படின்ட்டு அந்த டீக்கு குடிச்சிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ட்ராப் அப்படின்ட்டு. ட்ராப் போட்டு வச்சது யாருன்னு நம்ம வில்லர் பைய போல தான். அவங்க 2 பேர்த்தையும் கடத்தி கூப்பிட்டு வந்துட்டு, பாடா என்னோட ட்ராப்பில் நீங்கள் மாட்டிட்டீங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த தேவதை யார் அப்படிங்கிறது தெரியும். உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையும் உயிரோட விட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா இரு 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 நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை சொல்கிறோம் அப்படிங்கும்போது, இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது அப்படிங்கிறப்ப, அப்படியா அப்போ 2 பேரையும் போட்டு தள்ள முடிவு பண்ணிடலாமா அப்படிங்கும்போது, அப்படியே கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகி ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஜூவோட தொடையை தட்டி கொடுத்து 2 பேர்த்தையும் கொல்றதுக்கு, அதாவது சூடு கம்பி எடுத்து சொருவலான்னு போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறான், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொன்னேன், ஆனால் அது யார் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீ போய் குளிக்க போகலான்னு சொல்லிட்ட, நான் இப்போ என்னன்னு நான் உன்கிட்ட சொல்கிறது அப்படிங்கும்போது பொசுக்கு நம்ம ஹீரோயின் திரும்பி ஜூவுக்கு கிஸ் பண்ணிடுறா. அப்படி கிஸ் பண்ணி அப்படியே ஹக் பண்ணும்பொழுது என்னோடய ஃபீலிங்ஸும் உன்னோட ஃபீலிங்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு இப்போது நீ அவளை கல்யாணம் பண்ணணும், அதை தாண்டி என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் நீ தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இது இப்படியே முடியப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரத்தில் இருந்து நம்ம வில்லன் பைபிளையும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, பாசத்தை பரிமாறிக்கிறாங்க அப்படின்ட்டு. யோ இப்படிலாம் வேடிக்கை பார்க்கலாமா ஐயா? இல்லை நான் இங்கே கட்டி பிடிக்கும் போது தான் வந்தோம், வேறு ஏதாவது நடந்துச்சா பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் கொஞ்சம் நார்மலாகி நிற்கிறாங்க. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நாங்கள் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இவனை நீங்கள் விட்டுடணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜூவை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முட்டாள்னு நினச்சியா? அப்படிலாம் இல்லை, நீ இவனை விடணும் அப்படிங்கும்போது அது முடியாது, அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட நாக்கை கடிச்சிக்கிட்டு நானே செத்துருவேன் அப்படி நினைக்கும் போது அந்த ரகசியம் உனக்கு தெரியாமையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வில்லனையே பிளாக்மெயில் பண்ணுறா. ஜூ கத்துறான், இப்படிலாம் பண்ணாதடி இப்படிலாம் பண்ணாதடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. இப்போதைக்கு நான் உன்னை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாக்கு கடிச்சிக்கிட்டு போனோன்னே அந்த வில்லன் பைப்பிளைக்கே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. சரி சரி அவனை அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டான். 2 பேரும் இந்த மாதிரி கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க தேடி பார்க்குறாங்க, இளவரசி டியூக்கு எல்லாருமே. ஆனால் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல. அங்கே பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இவனுக்குன்னு ஒரு குதிரையை கொடுத்து ஹீரோயின் வந்துட்டு அனுப்பிச்சு வைக்க பார்க்குறா. ஆனால் ஜூ இருந்துட்டு போகவே மாட்டேன்னு சொல்கிறான். இங்கே பாரு, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் இருக்குது. நான் என்னோடய மனசில் இருக்கிற விஷயத்த நான் சொன்னதுக்கு காரணம், நீ இதனால இங்கே தடுமாறிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குதிரையில் அமுச்சு வச்சுட்டு, சரி சரி அந்த ரகசியத்தை எங்ககிட்டையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவன் அந்த மேஜிக் பையிலேருந்து பாமை எடுத்து அந்த அசிஸ்டண்ட் பைப்பிள்கிட்ட கொடுத்துட்டு, இந்த பாமை நீ தலைக்கு பக்கத்தில் வச்சு கேட்டினா எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவளும் அங்கேயே தான் இருக்கா. ஏன் இங்கே வந்த வேலை முடிஞ்சிச்சு, இந்த உடல் இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல, நான் இங்கேருந்து இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே பாம் வெடிக்குது. நம்ம ஹீரோயினா அந்த உலகத்தில் இறந்து போகிறா. அங்கே பார்த்தா வில்லன் உள்ள கத்தி கதறிட்டு இருக்கான். ஜூ உன்னோட குடும்பத்தை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு. அங்கேருந்து தப்பிச்சு போன ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் இறந்துட்டா, அவள் என்னை மட்டும் காப்பாற்றிட்டு அவள் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இளவரசிகிட்ட போய் சொல்கிறான். டியூக் வந்துட்டு ஹீரோக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். இந்த பாம் வெடிச்சதுக்கப்புறம் ஜூ வந்து அந்த மரத்தடிக்கு தான் தன்னோட நினைவை கொண்டு போயிருப்பான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பா. நீ இங்கே இருக்கியா, நீ இங்கே இருக்கியா, அங்கே இறந்துட்டிய,
ஏய் அங்கே என்னோட வாழ்நாள் அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. நான் ஒரு காரணத்துக்காக தான் அங்கே வந்தேன், இங்கேயும் நான் மறைஞ்சிருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு, போதும்டா ரொம்ப இருக்க ஹக் பண்ணாத, அப்புறம் நீ அவளை எப்படி போய் கட்டி பிடிப்ப அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்கிற டீ, எனக்கு நல்லாவே தெரியும்டா, இங்கே பாரா, நீ என்னை முழுசாக லவ் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இது வந்துட்டு ஒரு மாயை, அதை நீ புரிஞ்சுக்கணும். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோடய பாடி நீ மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என் கூட இறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது உண்மையான விஷயம் கிடையவே கிடையாது. நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புகிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஆசை என்னன்னா, நான் இங்கே இருக்கிற நாட்களுக்குள்ளார நீ இளவரசியை கல்யாணம் பண்ணும்போது, என்னது நீ இங்கே இருக்கிற நாட்களுக்குள்ளாரியா, அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இருக்குட்டச்சு நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இனிமேல் உன்னோட உதவி இல்லாமலே நான் வந்துட்டு எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், நீ பாரு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் இங்கேருந்து பார்க்குறேன். குட்டிச்சான ஒரு விஷயம், எப்போவுமே இது இங்கே துடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், அது மட்டும் உண்மை. என் லைஃப்பில் யார் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, அவன் இளவரசிக்கிட்ட தைரியமாக போயிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசை அப்படின்ட்டு இப்படி கையை கொடுக்க போகிறான். அதுக்குள்ளே அப்படியே அங்கேருந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, பேரரசுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவர் ஒரு மாதிரி இருக்கார். அதே நேரத்தில் உங்கள் சித்தப்பா வந்து எதிரியாக இருக்கிற எல்லா நாட்டையும் கூட்டிட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளோட, அதாவது உங்களோட தம்பியை வந்துட்டு ஒரு இடத்துல கைது பண்ணி வச்சுருக்காங்க, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, டியூக் என்ன பண்ணுறான்னா, எல்லைப்புறங்களில் போயிட்டு நான் பாதுகாக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிற விஷயத்த சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டியூக்கு தான் நம்ம இளவரசியை ஒன் சைடாக லவ் பண்ணுவான்ல, அவன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாவது ஒரு ஹக் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் இளவரசி அந்த வெறுப்போடையே அவன் சண்டைக்கு போகிறான். இளவரசியோட அப்பா இறந்துடுறாரு, அந்த சோகத்தில் அவள் நின்றுட்டுருக்கா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ போய் பேசுகிறான், நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கினாலும் இந்த நாட்டில் பல புரட்சி படை வந்துருச்சு, நான் அவங்க கூட பாதுகாப்பாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆச்சரியம் தான் நீ தைரியமாக வந்து பேசும்போது. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் தனியாக குளிக்க போகிறேன், எனக்கு துணைக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, இந்த டைம் நான் உங்ககிட்ட தைரியமாக நான் வருவேன், நெருங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே ஒன்றா நீச்சலில் குளிக்க போகிறாங்க. இந்த டைம் ஜூ கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கான். அப்படியே போயிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க தண்ணிக்குள்ளேயே. அடுத்த செகண்ட் பார்த்தா ஜூ மயக்கம் போட்டுட்ருக்கான். அதுக்கு காரணம் வந்துட்டு இளவரசி தான். என் கூட நீ பயணிச்சுக்க, என்னை காப்பாற்றுறேன்னு நீ வந்தினா ஒன்றை நான் இழக்க முடியாது, அதனால் உன்னை இங்கேயே நான் பாதுகாப்பாக வச்சுட்டு வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை போய் நான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது எல்லாம் இளவரசியோட பிளான் தான். இங்கே மயக்கம் போட்டால அவன் அங்கே மரத்தடியில் வந்துட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு பேச ஆரம்பிக்கிறான். டேய் சூப்பர்ரா, அவளே கிஸ் பண்ணுறா, தைரியம் தான் வந்து நீ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உனக்கு கனவாக தானே கிடச்சிட்டால, போய் குடிச்சு ரொம்ப வார்த்தையை விடாத, எனக்கு புரியுது, ஆமாம் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு தான், நான் அவளை வாழ்நாள் முழுக்க நான் அவளை காப்பாற்றுவேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, அவன் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறான்னா, என் மனசு உன்னை தான் விரும்புது அப்படிங்கிறது உனக்கும் நல்லாவே தெரியும், ஆனால் நான் எடுத்துக்கிட்ட கடமையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இங்கே பார்த்தா ஹீரோயின் ஒரு பக்கம் திரும்பி அழுதுகிட்டு இருக்கா. மொத்தத்தில் ஃபீலிங்ஸ் தானே. அங்கே பார்த்தா நம்ம சித்தப்பக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, பேரரசர் இவனை தான் இளவரசர் ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற நீதிமன்ற ஆட்கள்லாம் நம்ப வச்சிட்ருக்காங்க. ஒரு சில பேர் அதை ஃபேக்குங்கிறாங்க அந்த ஆணையை. அந்த இடத்துக்கு இளவரசி உள்ளே போகும்போது இளவரசி தான் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள இளவரசிக்கு எதிராக திருப்பி விட பார்க்குறாங்க. ஆனால் அந்த நீதிபதிக்குள்ளேயே ஒரு ஆளை நம்ம இளவரசி கைக்குள்ளே வச்சுருந்து தான், என்னோட ரகசியத்தை தான் நான் வெளியில் விட்டேன், இப்படி ஒரு எச்சத்தனமான வேலையை ஒரு நாய் பார்க்கும்னு தெரியும், பேரரசர் எழுதின உண்மையான ஆணை இதுதான், என்னோட தம்பியை இவங்க தான் ஒரு இடத்துல கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மொத்த புரட்சி படையும் இளவரசி பக்கமாக திருப்பி இளவரசி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு சித்தப்பக்காரனை லாக் பண்ணி சொறி விட்டாங்க. கொல்லலை, கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே ஜூவோட பிளான் தான். இது சக்ஸஸாக முடிஞ்சோடனே ராய் வந்துட்டு ஹீரோ இருந்த இடத்துல காணோம், அவன் எங்கேயோ போயிட்டாங்கும் போது அவன் வந்துட்டு இளவரசியை தேடி போகிறான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற புரட்சியாளர்கள் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண போகும்போது டியூக்கு தான் வந்து காப்பாற்றுறான். டியூக்கு அங்கே படையில் போர் சண்டை போட்டுட்டு இங்கே ஃப்ரெண்டையும் வந்து காப்பாற்ற வந்துட்டான். அதனால் ரொம்ப முடியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என் ஃப்ரெண்டுக்கு ஹோப்பாக நான் இப்போ இருக்கணும் அப்படின்ட்டு அவனை 2 நாள் ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறான். எழுந்ததுக்கப்புறம், டேய் நண்பா நீ உயிரோடு இருக்கியா
சந்தோஷம் தான் அப்படிங்கும்போது, நீ இந்தளவுக்கு ட்ரூவாக இருக்கிறதால உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தங்கச்சி இருக்கால, அவள் உன்னை விரும்புனா, அது மட்டும் இல்லாமல் என்னோட பாடியை அவள் அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிப்பா அப்படின்னு அவள் சாக்காயிட்டு, டேய் எனக்கு அப்போவே தெரியும்டா நீ என்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருந்தது, ஐயோ தள்ளி நில்லு அப்படின்ட்டு டியூக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்கே மரத்தில் ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இதெல்லாம் போய் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கியடா, அவன் என்னடா நினைப்பான் அப்படிங்கும்போது, அவன் பயந்து கத்திட்டு இருக்கிறதும் இவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறத வழக்கம் போல் இளவரசி வந்து பார்த்துட்டு அவள் கடுப்பாகி அங்கேருந்து போயிடுறா. அவன் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டானோ அப்படின்ட்டு. ஆனால் இளவரசி நம்ம ஜூவை பார்க்கவே இல்லை. ராய்கிட்ட போய் கேட்கும் பொழுது மறுபடியும் நீ அந்த தப்பே பண்ணிகிட்டு இருக்க, உன் மனசில் இருக்கிறத நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் மரத்தடியிலையும் அதான் சொல்லியிருப்பா, நான் இவ்வளோ நாள் உனக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்ததான் விஷயம் கிடையாது, உன் மனசில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது நேர்மையாக நீ சொல்லும்போது தான் உன்னோட லவ் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நேராக போயிட்டு இளவரசியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் உங்களை முழுசாக லவ் பண்ணுறேன், உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை, என் ஹார்ட் பீட் மனசார உங்ககிட்ட தைரியமாக வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நீ போயிட்டு என் தம்பிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போயிட்டு அவனும் போயிட்டு தைரியமாக பேசி அவன்கிட்ட சமாதானம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. 2 பேர்த்தையும் கல்யாணம் நடந்துடுது. வெளியில் டியூக்கும் அவன் ஃப்ரெண்டும் நின்றுட்டு, என்னோட காதலி தான் பட் என்ன பிடிக்கல அப்படின்ட்டு வெளியில் நின்று கத்திட்டு கிடக்குறான் டியூக்கு. அங்கே பார்த்தா நம்ம இளவரசி விரட்டி ஜூவை வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பயப்புள்ள தைரியம் வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் பயந்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே இளவரசி போயிட்டு ஜூவை கிஸ் பண்ண இப்படியே இங்கே ஹாப்பியாக இருக்க அங்கே மரத்தடியில் இதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே கண் கலங்கும்போது இப்படியே மறைஞ்சு போகிறா. அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினச்சிங்க. நான் அப்படி தான் நினச்சேன். இந்த எண்டிங் எனக்கு பிடிக்கல தான். அங்கே கோமாவிலேருந்து நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கிறா. எழுந்திரிச்சு பக்கத்து பெட்டில் பார்த்தா நம்ம ஜூ மாதிரியே ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. டே ஜூ, நீ எங்கடா இங்கே வந்த, இப்போதான்டா இளவரசி கூட கல்யாணம் பண்ண, இந்த உலகத்தில் எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவன்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் வந்துட்டு, பரவாயில்லையம்மா, நீ நேற்று தான் வந்த, அதுக்குள்ளே எழுந்துட்ட, இவன் ரொம்ப நாளாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் கிடந்தான், இப்போ நீ பேசும்போது அவனோட ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, அவன் கொஞ்சம் நார்மல் ஆகலாம் போலே அப்படின்ட்டு அங்கே இருக்க டாக்டர் சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ஜூ கிடையாது, ஆனால் ஜூ மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ட்டு. டபுக்குன்னு அவனும் கண் முழிக்கிறான். அங்கே ஹீரோயினும் சிரிக்கிறா. எனக்கு என்னமோ இந்த எண்டிங் பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நந்தினி சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் ப்ரோன்னு நினச்சவங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பட் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குங்க, யாருக்கும் தெரியாத அளவுக்கும், ஏன் லவ் பண்ணுறவங்களுக்கே தெரியாத அளவுக்கு கூட ஒரு லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க தெரிஞ்சும் ஒரு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்படி நிறைய லவ் இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஒரு தனி உலகம் கிடச்சிதுன்னா அவங்கள விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க யாருமே இல்லை. எல்லாரோட லைஃப்லையும் நிறைவேறாத காதலும், நம்ம எதிர்பார்க்க முடியாத காதலும், ஒருத்தங்கள்ட்ட அந்த அளவுக்கு நம்ம மேலே லவ் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை அடைய முடியாதப்போ அதில் இருக்கிற வருத்தமும் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு பெயினாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உடல் மாறி உன் உள்ளங்களை சேர்க்க வந்த நான் உன் உள்ளத்தால் கவரப்பட்டு உன்னுள் உயிரானேன், என்னவோ என் உயிரை பறிக்கவோ இன்னொருத்தி வந்து நிற்க, வழிகளை என் மனதுக்குள்ளும் வார்த்தைகளை என் கண்ணீருக்குள்ளும் வைத்துக்கொண்டு மறைந்து போனேன். இவ்வுலகில் எனக்காக ஒரு உயிர் காத்திருக்கும் என்று நான் நினைக்க கூட இல்லை. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.